பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாருங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், சோர்வுகள் எல்லாம் வாழ்க்கையில வருங்க. அதுக்கு நடுவுல ஓடுறோம் பாருங்க, ஒரு ஓட்டம். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன். சத்துரு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் அதை தாண்டி ஓடுறோம் பாருங்க, அது அவர் கொடுக்கிற உன்னத பலன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களை நடத்துவார். சரி, இன்னைக்கு ஒரு வார்த்தை இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து, அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசி நான் உங்களுக்கு ஆய்ச்சபிக்க போகிறேன். அது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாள்ல நீர் என் பக்கத்துல வந்து என்னை பார்த்து பயப்படாதே என்றீர். இவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த உலகத்துல எத்தனை மனுஷன் எவ்வளவு நேரம் நம்மளை உட்கார்ந்து தைரியப்படுத்தினாலும் பலப்படுத்தினாலும் அவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு எதுவும் ஈடாகாது. இந்த காலை நேரத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்க பக்கத்துல வந்து உங்க கையை பிடிச்சு பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கிறீங்களா? அப்படியே சிந்திச்சு அப்படியே குழப்பத்துல உட்காந்துருக்கீங்களா? என் வாழ்க்கையில போய் இதை அனுமதிச்சிட்டீங்களா ஆண்டவரே? நான் விரும்பாத ஒண்ணு என்னை தேடி வந்துருச்சு ஆண்டவரே. இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி நிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி ஒரு சூழ்நிலை வழியா கடந்து போறேனேப்பா. ஏதோ ஒரு காரியம் உள்ளத்துல ஒரு பெரிய பயத்தை கொடுத்து, எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, என் மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியல, என் மகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியல, என் குடும்பம் என்ன ஆகுமோ தெரியல, என் வேலை என்ன ஆகுமோ தெரியல, என் ஊழியம் என்ன ஆகுமோ தெரியல, பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்துல அந்த பயங்கள் எல்லாம் தூரம் ஓட போகுது. ஏன் தெரியுமா? அவர் உங்க பக்கத்துல வந்து உங்களை அணுகி பயப்படாதே, என் மகனே பயப்படாதே, என் மகளே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை எல்லா பயத்தையும் தூரத்தில் இடுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உங்க கூட இருக்கும் போது நீங்க எதை குறிச்சு பயப்படுறீங்க? எதை குறிச்சும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிசாசானவன் ஜெயித்து கொண்டே இருப்பான். பயம் உங்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நீங்க அவனை ஜெயிக்க முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு உங்களை பார்த்து, பயப்படாதே என் மகனே பயப்படாதே. எதை குறித்து நீங்கள் பயந்திருந்தாலும் இன்றைக்கு அந்த பயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை விட்டு தூர போகட்டும். ஏன்னா உங்க பக்கத்துல அவர் வந்துட்டாரு. உங்களை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. இனி அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இன்றைக்கு சூழ்நிலைகள் தலைக்கீழே மாறும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். நீங்கள் பயந்த எந்த காரியமும் உங்களுக்கு நடக்க போகிறதில்லை. கர்த்தர் அதுக்கு மாறாக நன்மையை தந்து உங்களை நடத்த போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க. அன்பும் இருக்குமுள்ள நல்ல ஆண்டவரே, பயப்படாதேன்னு சொன்னீங்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி இருக்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். பயத்தை கொண்டு ஒரு சத்ருவின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டிந்து கொள்கிறேன். சமாதான உள்ளத்தை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.